சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. This holiday season, come meet the Merry Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறது 2024ஆம் ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டுக்கான பலாபலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காணொலியில் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4, சித்திரை நட்சத்திரம் 1, 2 ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கிய கன்னியா ராசியினுடைய பலாபலன்கள் பார்க்க போகிறோம். கேள்வி ஞானம் அதிகம் உள்ளவர்கள் நீங்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. எனவே விரயஸ்தானத்தில் புத்தாண்டு பிறக்கிறதுனால கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அதிகமான விரயம், அதிகமான செலவுகளாகும். ஸோ அது எல்லாமே உபயோகமான செலவாக மாற்றுறது உங்களுடைய சாதுரியம், உங்களுடைய திறமை. செலவுகளும் அலைச்சல்களும் இருந்தாலும் குருவின் அருளால் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறும் நிலை உண்டாகும். பதவிகள் தேடி வரும். எனினும் 30/4/2024 வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் மறைந்திருப்பதால் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் துரத்தும். அதே நேரம் எதிர்பாராத பணவரவு உண்டு. சொந்த பந்தங்களுக்காக அலைய வேண்டி வரும். கும்பாபிஷேகத்தை, உங்கள் குலதெய்வ நிகழ்ச்சிகளை, குலதெய்வம் தெவம், குலதெய்வ கோயில் வருடத்தில் செய்யக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் சிறப்பாக செய்வீர்கள். 1/5/2024 முதல் இந்த வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்வதால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கௌரவ பதவிகள் தேடி வரும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். மனைவியுடன் மோதல் நீங்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மணமாலை தேடி வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய காலமாக இருக்கும். வருங்காலத்தை மனதில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உங்களிடம் கடன் வாங்கி நீண்ட நாட்களாக ஏமாற்றியவர்கள், பணத்தை திருப்பி தராதவர்கள், பணத்தை திருப்பி தரேன்னு ஏமாத்தினவங்க, அவங்கெல்லாம் பணத்தை திருப்பி தருவதற்கான காலமாக இருக்கும். தங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கான காலமாக இருக்கும். பாதியில் முடங்கி கிடந்த வீடு கிடக்கும் பணி முழுமையடையும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் விரைந்து முடியும். அதிக சம்பளம் சலுகையோடு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். புதிதாக நிலம், வீடு வாங்குவீர்கள். பூர்வீக சொத்தை சீரமைப்பீர்கள். எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாட்டு பயணம் சாதகமாக அமையும். இந்த வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு கேதுவும் 7ஆம் வீட்டில் ராகு பகவானும் இருப்பதால் கேது ராசிக்குள் வருவதால் தலை சுற்றல், குமட்டல், நாக்கில் கசப்பு வந்து நீங்கும். சில நேரங்களில் முன்கோபத்தால் எடுத்தெறிந்து பேசுவீர்கள். நேரம் கிடைக்கும்போது யோகா, தியானம் செய்ய தவறாதீர்கள். 7ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்வதால் கணவன் மனைவிக்குள் சந்தேகம், அடிக்கடி சண்டை வரும். விட்டு கொடுத்து போவது நல்லது. காதல் விஷயத்தில் சிறிது எச்சரிக்கை தேவை. ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாற வேண்டாம். வாழ்க்கை துணையின் மனதை புரிந்து கொண்டு நடப்பது அவசியம். நிறைய புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இறை வழிபாட்டில் மனம் செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டிலேயே வலுவாக இருப்பதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய மனோபாவம் உங்களுக்கு கிடைக்கும். விஐபிகளுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஷேர் மூலமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வதற்கான காலமாக இந்த காலம் இருக்கும். கேட்ட இடத்தில் உங்களுக்கு தேவையான பட்சத்தில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. ஏதேனும் வழக்கு வியாஜிதங்கள் இருந்தால் அந்த வழக்கில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முடங்கி கிடந்த நீங்கள் புத்துணர்ச்சி பெறக்கூடிய அளவிற்கு இந்த ஆண்டு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். காரணம் பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு முழுக்க உங்கள் ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் 31 ஏப்ரல் 2024 வரை குரு பகவானும், அதன் பிறகு 9ஆம் இடத்திற்கு மே 1, 2024 முதல் இந்த ஆண்டு டிசம்பர் 31 வரைக்கும் இந்த குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த அமைப்புகளுடன் இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முடங்கி கிடந்த வியாபாரம் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். பழைய கடையை புதுப்பித்து விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் பழைய பாக்கிகள் வசூலாகும். பழைய சரக்குகள் விற்று தீரும். ஆகஸ்ட், செப்டம்பர், டிசம்பர் மாதங்களில் லாபம் அதிகரிக்கும். சந்தை நிலவரங்கள் அறிந்து புதிய சரக்குகள் கொள்முதல் செய்யக்கூடிய காலம் ஏற்படும். தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் தேடி வரும். வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த சில விளம்பர யுக்திகளை கையாள்வீர்கள். கண்ணாடி, துணி, ரியல் எஸ்டேட், பெட்ரோல், டீசல் வகைகளில் லாபம் அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களை அலகழித்த மேலதிகாரிகள் வேறிடத்திற்கு மாற்றப்படுவார். அதன் மூலமாக புதிதாக வரக்கூடிய மேலதிகாரி உங்களுக்கு இணக்கமாகவும்
நல்லவராகவும் உங்களை புரிந்து நடக்கக்கூடிய நபராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இழுபறியாக இருந்த பதவி உயர்வு இப்போது கிடைக்கும். சம்பளம் கூடும். பிப்ரவரி, மார்ச் மாதம், ஆகஸ்ட் மாதங்களில் பெரிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த புத்தாண்டு உங்களின் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுவதாக இருக்கும். அடிப்படை வசதிகளை உருவாக்குவதில் பெருக்கி சமுதாயத்தில் அந்தஸ்து பெறுவதாகவும் இந்த அமைப்பு இருக்கும். ராசி கன்னியராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, ராசிக்கு கேது வரதுனால கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டைகள் வரும். மனநோய், மன இறுக்கம், மன உளைச்சல் அதிகமாக வரும். இந்த கேது ராசிக்கு வருவது 100% நன்மை கிடையாது. அதனால் ஒருவேளை உங்கள் ராசியிலேயே சந்திரனை தவிர கன்னியா ராசியில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்தால் கடுமையான தீமையான பலன்கள் ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதேனும் தொழில் செய்ய நினைத்தால் அந்த திட்டம் மூலம் கடன் பெருகும். வேலையை விட்டு தொழில் தொடங்கக்கூடாது. வேலைக்கு தான் போகணும். வேலையை விட்டு நான் தொழில் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு இறங்குனீங்கன்னா நடுத்தெருவில் கஷ்டப்படுற மாதிரி ஆகிப்போயிடும். அதனால் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கே போங்க. சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கூட இந்த கேது மாறின அப்புறம் கேது பகவான் சிம்மத்துக்கு போகட்டும். இன்னும் ஒரு 1.25 வருஷத்துக்கு வேலைக்கே போக, சொந்த தொழில் வேண்டாம். வயதான பெண்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க மேலே பாட்டியோ அம்மாவோ இருந்தாங்கன்னா அவங்க மேலே கவனம் செலுத்துங்க. இந்த டைமில் அவங்களுக்கு மரண பிராணகண்டம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு எதுவும் உடம்பு கேட்டால் உடனே வைத்திய செலவு பண்ணுங்கள். மாரகம் போன்ற ப்ராப்ளம்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. முதுகு வலி, இடுப்பு வலி இருக்கும் நபர்களுக்கு சர்ஜரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதாவது ஹெல்த்தில் ப்ராப்ளம் வந்தால் சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கான வழி இருக்கும். இமீடியட்டாக சர்ஜரி பண்ணுங்கள். இல்லை நான் மருந்து மாத்திரையிலே சரி பண்ணுறேன்னா இதுவே உங்கள் உயிரை குடிக்கிறதுக்கு ஒரு காரணியாக போயிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் சர்ஜரி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சர்ஜரி பண்ணிக்கோங்க. இது வந்து ராகு பகவான் ராசிக்கு வந்தால் குடும்பத்தை பிரிக்கும். இந்த கூட்டு குடும்பமாக இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இப்போ கணவன் மனைவி இப்போ புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, மனைவிக்கு கன்னிராசி இல்லை கணவருக்கு கன்னிராசினா இந்த 1.5 ஆண்டுகளில் கூட்டு குடும்பம் தனி குடும்பமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ கோவம் வந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் சண்டையை பெருசு பண்ணாதீங்க. அப்படியே தனி கொடுத்தன போகணும்னு நினச்சாலும் ராகுக்கு எது மாறின அப்புறம் போங்க. அதுக்குள்ளே எண்ணம் மாறிடும். எப்போதோ செய்த தவறை சுட்டி காட்டி அதன் மூலமாக சண்டையை தொடங்கி ப்ராப்ளம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்போவோ பண்ண தப்புக்காக எப்போவோ நடந்த பழைய விஷயத்தையெல்லாம் நோண்டி மன கஷ்டம் வரும். அதனால் ஏற்கனவே ஏதாவது பழசு தப்பு தெரியாமல் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் அழிச்சிருங்க. ஆதாரத்தை டெலீட் பண்ணிடுங்க. புதுமண தம்பதிகள் பழமை விஷயம் பேசி, அதாவது கல்யாணம் ஆகி புதுசாக கல்யாணம் இருக்காங்க, உதாரணத்துக்கு இப்போ கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுது, எங்கேயா வெளில போகிறாங்க, என்ன பண்ணி ஏதாவது லவ் பண்ணியிருக்கேன்னு வீட்டுக்காரர் கேட்குறாருன்ட்டு எல்லாத்தையும் உளறி கொட்டாதீங்க. உடனே அதை மனசில் வச்சுக்கிட்டு சண்டை வரும்போது நீ ஏற்கனவே இப்படி தானே அப்படி தானேன்னு சொல்லி அந்த சண்டை டிவோர்ஸ் வரைக்கும் வந்துடுறதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட நிறையா இருக்குது. ஒரு சந்திரன் மேலே கேது போகும்போது இந்த மாதிரி பழைய விஷயத்தை சொல்லி டிவோர்ஸ் ஆன ஜாதகம் என்கிட்டே 2-3 இருக்குது. ஸோ வந்து இந்த காலகட்டத்தில் யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. இந்த கன்னியாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்குமே அட்வைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்கன்னா அதன் மூலமாக சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஸோ இந்த கூட்டு தொழில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த 1 வருஷத்துக்கு ரொம்ப கோபத்தை குறைச்சி ரொம்ப நிதானமாக ரொம்ப ஏதாவது சண்டையாக வந்தால் கூட நம்ம மேலே தான் தப்புன்னு நினச்சிக்கிட்டு விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகிடும். பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு கன்னியாராசிக்காரர்களுக்கு 100% உண்டு. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி மற்றவர் பிரச்சனைக்கு சப்போர்ட் ஆகக்கூடாது. அதாவது இப்போ ஒருத்தன் வந்து சார் எனக்கும் இன்னொருத்தனுக்கும் பிரச்சனை, நான் இவன் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினச்சி அவன்கிட்ட சண்டைக்கு போனீங்கன்னா நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் பிரச்சனை வந்துடும். நாளைக்கு அவனுடைய வியாபாரம் கெட்டுரும். அதனால் யார் 3வது மனுஷன் சண்டைக்கும் போகாதீங்க. அப்பா இது ஓம் பொறுப்பு ஓம்பாடு, முடிஞ்சால் நீ தப்பிச்சுக்கோன்னு சொல்லி நவுந்துக்கோங்க. அதே மாதிரி உடல் ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது உடனே பெரிய சிகிச்சையை பார்த்துருங்க. உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஹெல்த்தில் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குன்னா இமீடியட்டாக ஒரு டாக்டரை பார்த்துருங்க. இல்லை அப்படின்னா அது வந்து பெரிய அளவில் ஆப்ரேஷன், நாட்பட்ட நோய், மாதக்கணக்கில் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சுச்சுவேஷனை கொண்டு வந்து விட்டுரும். அதே மாதிரி கன்னியாராசி மாணவர்கள் இருக்காங்க சார், நான் என்னுடைய பையன் வந்து கன்னியாராசி, என்னுடைய பொண்ணு கன்னியாராசி, அவங்களுக்காக நான் இந்த காணொலி பார்க்குறேன் அப்படின்னா படிப்பில் கவனம் செலுத்த சொல்லுங்கள். ராசியிலே கேது வரும் பொழுது ஞாபக மறதி அதிகமாக ஏற்படும், கவனச்சிதறல்கள் ஏற்படும், ஏகப்பட்ட தொந்தரவுகள் வரும். இந்த காலகட்டத்தில் கே செட்டி புண்ணியம் மடி சொல்கிறேன் பாருங்க, கே செட்டி புண்ணியம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை நீங்கள் போயிட்டு வரலாம். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. கே செட்டி புண்ணியம் அயகிரிவர் கோயிலுக்கு போய்ட்டு சொல்லுங்கள். மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பொதுவாக இந்த கன்னியாராசிக்காரங்க கல்யாணம் ஆகலை, வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன், வெளிநாடு போகலான்னு நினைக்கிறான்றவங்கலாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்ல மாற்றம் வரும். ராசியிலே கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் சண்டை நிறையா வரும். அதனால் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ போகிறத வந்து ஒரு பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அந்த சண்டை பெரிதாக டெவலப் ஆகாது.
ஸோ கன்னியாராசியில் பிறந்த முக்கிய புள்ளிகள் பிக் ஷாட் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொட்டியம்லேருந்து முசிறி போகிற வழியில் மதுரகாளி அம்மன் ஒரு கோயில் இருக்குது. தொட்டியம்லேருந்து முசிறி போகிற வழியில் மதுரகாளி அம்மன் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் ஒரு முறை அர்ச்சனை பண்ணுங்கள். அது என்ன நட்சத்திரத்தில் போகலான்றதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி தஞ்சாவூர்லேருந்து பாப்பநாசம் போகிற வழியில் கற்பக விநாயகர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சங்கரன் கோயிலுக்கு போய் காந்திமதி சங்கரன் கோயில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா காந்திமதி அம்மனை ஒரு தடவை வந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வந்து இது என்ன நாளில் விஐபிகள் என்ன நாளில் மதுரகாளி அம்மன் போகணும், எந்த நாளில் கற்பக விநாயகருக்கு போய் கும்பிடணும், எந்த நாளில் காந்திமதி அம்மன் கோயிலில் கும்பிடணுன்றத டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிகிராமோட லிங்க் இருக்குது. அந்த டெலிகிராமில் நான் போட்டிருக்கேன். வாய்ப்பு இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த விதமான கட்டணமும் கிடையாது, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். அதில் நான் எந்த நாள் நட்சத்திரம் எந்தெந்த ராசி போகணும், ஏன்னா இப்போ கன்னியாராசியில் உத்தரம் இருக்குது, சித்திரை இருக்குது, அஸ்தம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தில் எல்லா நட்சத்திரம் போகக்கூடாது. அது வந்து இந்த உத்தர நட்சத்திரம் 2, 3 பாதம்னா ஒரு நட்சத்திரத்தில் போகணும். அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமில் போட்டிருக்கேன். அந்த கோயிலுடைய மேப்பும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து பிக் ஷாட் கிடையாது, நான் ஒரு சாமானிய நபர், நான் என்ன இந்த பரிகாரம் பண்ணு இந்த வருஷம் அப்படின்னா, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சிவனுடைய மனைவி பார்வதிக்கு ஒரு நெய் விளக்கும் ஒரு முளம் மல்லிகைப்பூவும் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டுவாங்க உங்கள் பேருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் அங்கே முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய முருகனுக்கு ஒரு நெய் விளக்கு செவ்வாய்க்கிழமை போட்டுவாங்க. இந்த 2024 எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன எளிய பரிகாரம் மாதிரி ஜோதிடம் சம்பந்தப்பட்ட எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு ஜோதிட ரீதியாக தாந்திரிக கட்டுரைகள் என்னுடைய முகநூலில் தொடர்ந்து எழுதிட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த விதமான கட்டணமும் இன்றி இலவசமாக நீங்கள் படிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய முகநூல் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னுடைய கட்டுரைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மறக்காமல் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள், டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2மே இலவசம் தான். நன்றி, வணக்கம். சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. This holiday season, come meet the Merry Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.